கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்வில் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிற தேவன், அதை நமக்கு நியமித்திருக்கிற தேவன். தேவனுடைய சித்தம் ஒன்று நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இருக்கிறது. அதற்காக தான் தேவன் நம்மை இந்த உலகத்திலே படைத்தார். அந்த சித்தம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையை அதற்கு நேராக நாம் வழி நடத்த முடியும். நான் வாசித்த இந்த வசனம் பரிசுத்த பவுலப்போஸ்தலரை பற்றினது. பவுலப்போஸ்தலர் இயேசு ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இயேசுவை பின்பற்றுகிறவர்களை, சீஷர்களை எல்லாம் பயமுறுத்தி கொலை செய்யும்படியாக பிரதான ஆசாரியர்களிடத்திலிருந்து அனுமதி பெற்றுக்கொண்டு அப்படியாக இயேசுவின் சீஷர்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்தார் என்று இந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள முடியும். அவ்வாறாக இருக்கும் பொழுது ஒரு நாள் இயேசுவை பின்பற்றுகிறவர்களை கொலை செய்யும்படியாக போய்கொண்டிருந்த பொழுது இந்த பவுலை சுற்றி ஒளி பிரகாசித்தது. உடனே பவுல் மயங்கி கீழே விழுந்தார். அப்பொழுது அதிலிருந்து ஒரு சத்தம், சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்றார். அப்பொழுது அந்த பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக உள்ள பெயர் சவுல். அந்த சவுல் கேட்கிறார், ஆண்டவரே, நீர் யார்? ஹல்லேலூயா, நீர் யார்? அதற்கு இயேசு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொன்னார். அதை கேட்ட உடனே நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அப்பொழுதுதான் தேவனுடைய சித்தத்தை தன்னுடைய வாழ்விலே தெரிந்து கொள்ளும்படியாக இயேசுவை நோக்கி வேண்டுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே நீ செய்ய வேண்டியதை அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று சொன்னார். பட்டணத்திற்கு எழுந்து போன போது அங்கே அனனியா என்ற ஒரு பேருள்ள மனுஷனுக்கு தேவன் தரிசனமாகி பவுலை பற்றி அங்கே சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை பரிபூர்ணமாக சந்தோஷப்படுத்த முடியும். நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகவும் மாறும். இயேசு கிறிஸ்து கூட சொன்னார், என் பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே எனக்கு போஜனமாக இருக்கிறது என்று. போஜனம் மனிதர்களுக்கு மிகவும் அவசியம். அவ்வளவு முக்கியத்துவம் நாம் தேவனுடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றுவது. ஹல்லேலூயா. சங்கீதக்காரராகிய தாவீதின் மூலமாக தேவன் சொன்னார், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். தேவ சித்தத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று நினைக்கிறீர்கள்? எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறீர்களா? முழங்காலிலே நின்று தேவனுடைய சமூகத்தில் இருந்து தேவனை நோக்கி கேளுங்கள், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். பரிசுத்த சவுலை பரிசுத்த பவுலாக மாற்றின தேவன் உங்களுக்கும் வழி காட்டுவார். நாம் ஒவ்வொருவருக்கும் வழி காட்டுவார். சங்கீதக்காரராய் தாவீது சொன்னார், நம்முடைய ஆலோசனைகள் எவ்வளவு அதிகம், அவைகள் எவ்வளவு அருமையானவைகள். நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஆலோசனைகளை தரும். அதன்படி வாழ்வும் தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் தேவனுடைய சித்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில் செய்து நிறைவேற்ற வேண்டும் என்பதை திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.